இதற்கான சர்வதேச ஒருங்கிணைப்பு நடத்தும் எழுப்புதல் ஐக்கிய உபவாச ஜெபத்துக்கு வருகை தந்திருக்கும் போதகர்மார்கள் 5 மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாக வைக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நெகேமியா அங்கே அவன் ஜெருசலேமில் வாழாத நாட்களிலே ராஜா அங்கே இருந்து வந்த மக்களிடத்தில் விசாரிக்கிறான், எங்களுடைய தேசம் எப்படி இருக்கிறது என்று. அவர் சொல்கிறார்கள், அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது என்று. ஒருவேளை இங்கே நல்ல வீதிகள் அமைக்கப்பட்டு வெளியரங்கமாக நல்ல தோற்றத்தோடு தேசம் அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தளவில் ஒரு மனாந்திரமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த 2 மாதங்களுக்குள்ளே 50 சிங்கள சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த நாட்களிலே எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டிய, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த தேசத்துக்காக யுத்தம் நடந்த காலத்திலே ஜெபித்து வந்திருக்கிறார்கள். பொருளாதார குறைவு ஆகியால் என்ன செய்வோம் என்று சொல்லித்தான் இந்த தீர்க்கதரிசிகள் அழுகிறார்கள். இந்த நாணயங்களை நினைக்க முடியும். இயேசு கிறிஸ்து எருசலேமில் நின்று அழுகிறார். அவருடைய அழுகை நம்முடைய சிலுவை அறைய போனார்கள் என்பதற்காக அல்ல. அவர் யார் என்று அவர்கள் அடையாளம் காணாமல், அவர்கள் 33 வயதுள்ள ஒரு வாலிபனாய் பார்த்தபடினாலே, அவர் சொன்னதையும் அவர் செய்ய வந்ததையும் அவர்கள் நம்பாமல் போனபடினாலே, அவரை சிலுவையிலே அவரை அடைந்து கொல்லப்படுவதனாலே வரப்போவதாக அவர்களுக்கு வரப்போவதாக நிந்தைகள், அந்த இரட்டப்படிகளின் நிமித்தமாக அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு நடக்க போவதாக காரியங்கள், அவர்கள் எப்படி சிதறி போவார்கள், எப்படி இஸ்ரவேல் முற்றிலும் அழிக்கப்படும், எவ்விதமாக யூதர்கள் ஜெர்மனியில் கொல்லப்படுவார்கள், ரஷ்யாவில் கொல்லப்படுவார்கள், எத்தியோப்பியாவில் கொல்லப்படுவார்கள் என்பதை அவர் பார்க்கும்போது அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்காய் அவர் அழுகிறார். இயேசு கிறிஸ்துவும் ஆலயத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஏசாயா புத்தகம் தான் அவர் வாசித்தார். ஆலயங்களில் இன்னும் இது வாசிக்கப்படுகிறது. ஆனால் இந்த 53ஆம் அதிகாரத்தை ஒருபோதும் ரபாய்மார்கள் இஸ்ரவேல் ஆலயத்திலே அதிகமாய் வாசிப்பதில்லை. அதை குறித்த விளக்கத்தையும் மக்களுக்கு கொடுப்பதில்லை. யார் இந்த anointed suffering savior, who is this man என்று மக்கள் குறித்து ஆரம்பித்தால் அதற்கு ரபாய்மார்களே சமய மக்களுக்கு எந்த பதிலும் இல்லை. ஜனங்களை ரட்சிக்கும். அந்த விண்ணப்பம் பெரிய காரியங்கள் செய்யும். மதங்களை கட்டும், தேசங்களை கட்டும், ஆலயத்தை கட்டும், தேசத்தில் இருக்கிற ஆளுகையின் ராஜாங்கத்திலிருந்து புறப்படுகிற சட்டங்களை மாற்றும். தேவன் அப்படி செய்கிறதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டுங்க. அங்க நடக்கிற பிரச்சனை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு வழிவா தெரியாது. இவர்கள் மேல தேசத்தை குறித்த ஒரு பாரம் வர வேண்டும். தேசத்தை குறித்த அடுத்த சந்ததி, புலம்பெயர்ந்து இருக்கிற அடுத்த சந்ததியின் மேல சபைகளை குறித்த ஒரு பாரம் வர வேண்டும். ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் வர வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு பாரம் வர வேண்டும். இலங்கை தேசத்தோடு என்ன செய்யலாம் என்ற ஒரு பாரம் வர வேண்டும். இந்த வாலிப வயசிலே அவர்கள் இந்த தேசத்துக்கு வந்து முழங்கால் மடித்து ஜெபித்து இந்த தேசத்தில் ஒரு பெரிய பாரத்தை அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக கரங்களை உயர்த்தி அவர்கள் ஊழியர்களாய் மாற வேண்டும். திருச்சபைகளை கட்ட வேண்டும். திருச்சபைகளை நடத்துகிறவர்களாய் மாற வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை
பிசாசு வைத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் பகைக்கிறார், அதுக்கு எதிரியா இருக்கிறார். பிசாசுடைய திட்டம் என்னென்றால் ஜனங்களை விக்கிரங்களை ஆராய்ந்து வைத்து தேவனுடைய கோபத்தை சம்பாதம் வைக்கிறான். கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய திருச்சபையாகிய நாம் ஒருமுறைப்பட்டு நம்முடைய அந்த விக்கிரத்துடைய பிடியில் அகப்பட்டிருக்கிற நம்முடைய மக்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக அது காரணமாக இருக்கிற ஆவிகள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்க போவோம். அவை தரிசனம் எழுந்திருந்து ஒருமனப்பட்டு சபைக்காக நாங்கள் ஜெபிப்போமா? சபை என்று சொல்லும்போது நானும் நீங்களும் தான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களா சபையின் அவயவங்களாக இருக்கிறோம். அது சபை என்று சொல்லும்போது பரிசுத்த அபிஷேகத்தின் வல்லமையினால நிறைந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். ஏனோ தான் ஒன்று எங்கள் ஆவிக்குரிய நலன்களையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மறந்து ஆவியான ஒரு நலனால் நாங்கள் இருப்பது ஆண்டவருடைய சித்தமே அல்ல. பரிசுத்தாவினால நிறைந்து நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை எதிர்பார்வே நான் ஒருவனப்பட்டவர்களாக நீங்கள் என்னோடு சேர்ந்து வார்த்தைகள். நாம் பலமாகவும் திடமாகவும் இருக்கிறோம். நாம் பயப்படவில்லை, கலங்கவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையை பிழைத்து அவர் வார்த்தையை தியானித்து அதற்கே கீழ்ப்படுகிறோம். எதற்காக எம்மை தேவன் அழைத்தாரோ அதிலே நாம் வெற்றியாளர்களாக இருக்கிறோம். சந்தோஷங்கள் கிடைக்காத போது ஒவ்வொருவரும் தக்கலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள், வாலிப கன்னி பிள்ளைகள் காதலிலே தோல்வி என்று சொல்லி அன்பின் நிலமாற்றத்தினால் தக்கலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதுவரை எங்கள் தேசத்திலே இழந்த உயிர்கள் போதும். இனிமேல் எந்த உயிரையும் நாங்கள் இழக்க கூடாதபடி தற்கொலையின் ஆவியை நாங்கள் கடிந்து இது போராட்ட சிவமாய் இருக்கிறபடியினால் வானமண்டலத்தின் பொருளாதார சேனைக்கும் எங்களுக்கு இன்று ஒரு போராட்டம், ஒரு புதிய போராட்டம் நாங்கள் சேனையாய் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியாகிய ஆர்வத்தை கருத்தவர்களாய் நாங்கள் போராடி ஜெபிக்க போகிறோம். எந்த உறவையும் நாங்கள் இழக்க தயாரில்லை, எந்த நட்பையும் நாங்கள் இழக்க தயாரில்லை. தற்கொலையின் ஆவி இனிமேல் கிரியை செய்யவே கூடாது. ஒரு விசை வல்லமையாக எல்லாரும் ஆவியில பலப்படி ஜெபிப்போம். சபைகளை துரத்திடும் வேளையிலே அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தீர். அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தீர். நீரே 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 அடைக்கலம். ஆகவே மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற 5 மாவட்டத்திலிருந்து வந்தான சகல போதர்களுக்கும் சகல விசுவாசிகளுக்கும் எங்களது நம்பிக்கை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் இருந்து பல 1000 மைல் அப்பால் இருந்து எங்கள் நடுவில் வந்ததான அருமையான சர்வதேச ஒழுங்கமைப்பின் போதர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு அழகான இனிய தேசமாக காணப்படுகிறது. 65,610 சதுர கிலோமீட்டர்களை உள்ளடக்கிய ஒரு சிறிய நாடாகவும் காணப்படுகிறது. எனவே இந்த தேசத்திற்காக நாங்கள் பாரப்பட
நன்றி. ஓ, நன்றி பிதாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைவூறும்படிக்காக அது மாத்திரமல்ல, இந்த வடக்கு மாகாணம் யுத்தத்தினாலே, கடும் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இழப்புகள், வேதனைகள், மன அழுத்தங்கள், காயங்கள், மன